அன்பானவர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டம் அக்கராயன் ஆரோக்கியபுரம் என்னும் கிராமத்தில் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் இந்த குடும்பத்தினரை சந்திக்க வந்திருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு தகர குடிசையில், அதாவது மண்ணால் சுவர் வேயப்பட்ட ஒரு தகர குடிசையில் குடிநீர் வசதி எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சகோதரி தற்பொழுது எங்களிடம் வாழ்வாதார உதவியாக ஒரு குடிநீர் வசதி ஒன்று ஏற்படுத்தி தரும்படி குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சிறு மகனோடும் தனது மாமியாரான மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தாயாரை வைத்து கொண்டிருக்கிறார். குடிநீரை இவர்கள் லைன் தண்ணி தான் பாவனைக்கு எடுப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். வாங்க அவங்களோட பிரச்சனையை அவங்களோட வாயால் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். என்னென்னு சொன்னால் இங்கே தண்ணி வசதி இல்லை. இப்போ லைன் தண்ணி தான் நாங்கள் எடுக்கிறோம். அதுவும் மரமழ்த்தியானத்துக்கு தான் தண்ணி வரும். இப்போ காலை மரமழ்த்தியானம் பின்னேற மரமழ்த்தியானம் முடிவினா அதுக்குள்ளே எடுக்காட்டி தண்ணி இல்லை. எங்களுக்கு தண்ணி குடிக்கிற தண்ணி இல்லை, சரியான கஷ்டம். நான் கந்தபுரத்தில் போய் தான் குடிக்க தண்ணி எடுக்கிறது, தண்ணி இல்லாட்டி. இப்போ இங்கே தண்ணியும் குடிக்கல, அது உவர்த்தன்மை மாதிரி தண்ணி கஷ்டம் எங்களுக்கு. இங்கே தண்ணி வசதி செய்திருந்தால் ஒரு பெரிய உதவியாக இருக்குது. எனக்கு இல்லாத ஆளும் வச்சுக்கொண்டு சின்ன ஆளையும் வச்சுக்கொண்டு இப்போ தண்ணிக்கு எங்கேயும் போகவே இல்லாது. ஏதாவது ஒரு வசதி செய்து தந்தீங்கன்னா எனக்கு பெரிய உதவியாக இருக்குது. தண்ணிக்கு நீங்கள் இந்த லைன் தண்ணி எடுக்காட்டிக்கு எங்கே போகிறீங்க? கந்தபுரம் போகிறது. அவ்வளோ தூரம் போகிறீங்க? கந்தபுரம் போய் கேனில் எடுத்து கொண்டு வைக்கிற குடிக்க மட்டும் அது பாவிக்கிறது. நான் இந்த தண்ணி குடிக்கவும் மேலாது, பெருசாக ஒரு கசப்பு தன்மை மாதிரி. என்ன செய்கிறாண்டு எல்லாரும் இதை குடிக்கிறேன். லைன் தண்ணி எங்கே இருந்து இந்த லைன் செய்து இருக்குது? இது ஒரு கிணறுக்கு வட்டி அங்கே செய்திருக்கு பக்கத்தில். அது பைப் லைன் செய்து முடியினோம் டங்கியால். டைமுக்கு தான் முடிவினோம். காசு எதுவும் கட்டுறீங்க? மாதம் காசு கட்டுறது 250 ரூபா மாதம் கட்டும். தனியார் யாரும் செய்யணுமோ இல்லாட்டி அரசாங்கத்தார்? அரை மணி தான் காலமாக நேரம் வருது. அரை மணி குறைவு, கொஞ்சம் தண்ணி தான் அதுவும் வரும். பிடிக்காட்டி தண்ணி இல்லை. எங்கேயும் போயிட்டோம்டா பிடிக்கல. வீட்டு ஒருத்தரும் இல்லாட்டி தண்ணி இல்லாமல் தான் இருக்கணும். பிடிக்காம தண்ணி இருக்காது. பெரிய கஷ்டமாக தண்ணிக்கு எங்களுக்கு. இப்போ தண்ணி வசதி தான் எங்களுக்கு முக்கியமாக தேவை. எங்களுக்கு சின்ன பிள்ளையும் வச்சுக்கொண்டு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது தண்ணிக்கு. எவ்வளோ காலமாக இந்த வீட்டில் இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே 5 வருஷமாக இருக்கிறோம். 5 வருஷமாக இப்படியே தண்ணி பிரச்சனை தான் நடக்கும். நானும் 2-3 பேரை கேட்டு ஒன்றும் சரி வேற இல்லை. இந்த வீடு ஒரு தரம் அரசாங்கம் கட்டித்தர மாதிரி இல்லை. நாங்களும் கேட்டு நாங்கள் ஜிஎஸ் ஆஃபீஸால் வீடு கட்டித்தாங்கன்னு சொல்ல வீட்டு திட்டம் வருமானு சொன்னது. 2 முறை அப்படி 2 வருஷமாக அப்படி பதிவு எடுத்துக்கொண்டு தான் போயினேன். இது வரைக்கும் அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு கூட இப்போ இந்த வீட்டில் இருக்கிறேன், தற்காலிக வீட்டில். ஆனால் மழை வந்தாலும் இருக்கலாது. தரப்பால் கேட்டாலும் அவளுக்கு சொல்கிறது இல்லை, நாங்கள் வந்தால் சொல்கிறோம்னு சொல்லி அதுவும் தெரியல. இதுக்குள்ள ஒழுகம் போல இருக்குது. சரியா ஒழுகம் பிள்ளையும் வச்சு கொண்டு இருக்கலாம். மழை டைமுக்கு எல்லாம் பாம்பு பூச்சி எல்லாம் இது வரும். ஏற்கனவே எனக்கு கடிச்சே இல்லாது, கால் இல்லாது. கடிச்சு அழுகி கால்கள் அழுகி இப்போ ஆப்ரேஷன் பண்ணி சதையில் எடுத்து பாம்பு அடிச்சு அழுகுனது. சதையில எல்லாம் பெட்டி எடுத்தது. பெருசாக ஒன்றும் தூரங்கள் நடந்து போக வீங்கிரும் கால் பக்கண்டு. நடக்கவும் மேலே. என்ன பாம்பு கடிச்சது? கண்ணுங்கருவில் கடிச்சது. கண்ணுங்கருவில் கடிச்சா அப்படி வருமாமோ? கால் அழுகி இப்படி வெட்டி எடுத்தது சதையெல்லாம். 3 மாதம் அப்படி நடக்கலாம் வீட்டுக்குள்ளே இருந்து. அப்போ அந்த பாம்பு கடிச்சு நீங்கள் இப்படி ஒரு நிலைமையில இருந்ததுக்கும் கூட இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யலை? இல்லை. உங்களுக்கு ஒரு உதவி இல்லை, ஒரு உதவியும் செய்யலை. நான் அப்பயும் சொன்னா எனக்கு இந்த வீட்டில் இருந்த பாம்பு கடிச்சு எனக்கு வீட்டுக்கு ஒரு நிரந்தரப்பட்டு தாங்கன்னு சொல்ல சரி தாரமண்டு சொல்லி அப்படி வந்தால் முதலிடமா 15 தாரமண்டு. இப்போ 3 வருஷமாக சொல்லி கொண்டிருக்கேன். இது வரைக்கும் வரையில்லை. போன கிழமையும் ஒரு ஜிஎஸ்க்கு கால் பண்ணி கேட்டேன். ஜிஎஸ் எனக்கு வீட்டு வந்தால் 15 அனுப்புங்கடா. அவர் ஊமுடான்னு சொல்கிறேன். ஆனால் 15 மாதிரி தெரியலை இது வரைக்கும். அன்பான உறவுகளே, குடிநீர் வசதி, அதாவது தண்ணி வசதியும் இல்லாமல் வீடும் இல்லாமல் தனது சிறு மகனோடும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாமியாரோடும் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சகோதரி இந்த குடிசையில் பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் பாம்பு தீண்டப்பட்டு தற்பொழுது காலம் அழுகி சத்திர சிகிச்சை செய்த நிலையில்
இந்த சகோதரி காணப்படுகிறார். உண்மையிலேயே கொடுமையான ஒரு விடயமாக இருக்கிறது. புலம்பெயர் வாழ் உறவுகளே, இப்படியான தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், அடுத்தது தண்ணி என்றது ஒரு முக்கியமான பிரதானமான ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த சகோதரிக்கு ஒரு குடிநீர் வசதி ஒன்றை அவசரமாக ஏற்படுத்தி கொடுக்க தங்களால் முடிந்த நிதியுதவினை செய்து இவர்களுக்கான இந்த உதவி திட்டத்தினை செய்து தரும்படி அன்பாக கேட்டு நிற்கிறோம். நன்றி.